வெள்ளை முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கொத்து கொத்தா முடி கொட்டுது அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குங்க. நம்மளுடைய முடி பிரச்சனைக்கு நம்ம நிறைய மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஆனால் எதுவுமே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் வீட்டிலையே நம்ம சில பொருட்களை வச்சு, அதாவது நேச்சுரலான பொருட்களை வச்சு நம்ம இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு ஒரு 2-3 மாதத்துலேயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. நம்மளுடைய முடி நல்லா ஷைனிங்காக, நல்லா அடர்த்தியாக, வெள்ளை முடியெல்லாம் போய் நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். வாங்க இந்த நேச்சுரலான ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே ஹேர் டே பண்ணுறதா இருந்தாலும், ஹேர் டே ஆயில் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் இரும்பு கடாயில் செய்யும்போது உங்களுக்கு 100% ரிசல்ட்டு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் அளவு கரிஞ்சீரகம் எடுத்துட்டு ஒரு இரும்பு கடாயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வறுக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரிஞ்சீரகத்தை வறுக்கும்போது கரிஞ்சீரகத்துலேருந்து ஆயில் வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ கரிஞ்சீரகம் பார்த்திங்கன்னா ஸ்பூனில் ஒட்டவே ஒட்டாது. பட் நம்மளுக்கு ஆயில் வெளியே வந்த உடனே கரிஞ்சீரகம் ஸ்பூனில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஸ்டவ்வை அடுத்த பொருளை நம்ம சேர்க்கலாம். இல்லை கரிஞ்சீரகம் மட்டும் வறுக்கிறதா இருந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கையில் ஸ்பூனில் ஒட்டலை பார்த்திங்களா, இன்னுமே நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்பூனில் ஒட்டிக்கிட்டு வருது. இது வறுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷமாவது ஆகுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி ஒரு குலவிக்கல் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் நசுக்கி விட்டுக்கோங்க. இல்லை பல்காக செய்கிறதா இருந்தால் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் மிக்ஸி ஜாரில் அரைப்படாது இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி உங்களுக்கு நசுக்கி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு கரிஞ்சீரகத்தை நசுக்கி எடுத்தாச்சு. இப்போது இந்த கரிஞ்சீரகத்தோட நம்ம 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் இந்த கரிஞ்சீரகத்தோட சேரும் பொழுது நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்குங்க. முடி நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளராகும். இதில் ஒரு இண்டிகோ பவுடர் 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. ஏன் இண்டிகோ பவுடரை சேர்க்குறோம் அப்படின்னா, இண்டிகோ பவுடர் நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துருங்க. ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட இளநரை பிரச்சனை இருந்தாலும் சரி, முதுநரை பிரச்சனை இருந்தாலுமே சரி, அப்படியே சரியாயிடுங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான, ஒரு நேச்சுரலான, முடிக்கு உகந்த ஒரு பொருள் இண்டிகோ பவுடர். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஃப்ளேமை நம்ம சிம்மில் வச்சுக்கணும். இப்போ தான் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேங்க. மஞ்சள் பூசணி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற விதை. இந்த விதையை நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்டாலுமே முடி நல்லா வளரும். நிறைய உடல் உபாதைகளுக்கு இந்த பம்கின் சீட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு, தேங்காய் எண்ணெயில் போட்டு நம்ம ஹேருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். போட்டோடனே படன்னு தெறிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு தட்டு போட்டு அப்படியே கையில் மூடிக்கோங்க. ஏன்னா டப்புன்னு மூஞ்சியில் தெறிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு தட்டை போட்டு இப்படி மூடிட்டீங்க அப்படின்னா எல்லாம் தட்டில் விழுந்து எண்ணெய்க்குள்ளாரையே விழுந்துடும். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா பம்கின் சீடும் நல்லா ஆயிலில் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நைட்லேயே வச்சுருங்க. அப்போ தான் இரும்பும் அந்த கடாயில் இரும்பும் இந்த ஹேர் ஆயிலில் சேர்ந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. இப்போ நம்ம அடுத்த நாள் நான் வடிகட்டுறேன். ஓகேவா? இப்போது இதை நல்லா வடிகட்டிட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சக்கையிலலாம் கூட எண்ணெய் இருக்கும். சும்மா நீங்கள் அப்போ ஒரு நாள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கருன்னு நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய ஹேரை பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் நல்லா க்ரோத் கிடைக்கும். முடி நல்லா கருன்னு வளருங்க. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான சூப்பர் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஹேர் டே ஆயில். இப்போது இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாமா? இப்போது நம்ம தேவையான அளவு கையில் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் டபுள் பாயில் மெத்தட்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். நல்ல ஒரு இளம் சூடோடு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கையில் எடுத்துகிட்டு ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். இதை நீங்கள் நைட்டில் ஓவர் நைட் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே ஹேரில் வச்சுக்கிட்டாலும் சரி,
இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா காலையில் குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சொத்தம்பா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. இந்த மாதிரி நல்லா ஹேரில் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஹேரை வந்து அப்படியே வந்து ஒரு கவர் போட்டு சுற்றிக்கோங்க. நைட்டில் படுக்கிறதா இருந்தால் தலைகாணிலாம் ஒட்டாமல். அதுக்கப்புறமா நல்லா ஷாம்பு மைல்டு ஷாம்பு வச்சு ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டை ஆயில் வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போது நம்ம ஹேர் டை ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறமா ஒரு ஷாம்பு சொன்னேன் இல்லையா, நீங்கள் வீட்டில் இருக்கிற கெமிக்கல் ஷாம்பை வந்து கொஞ்சமாவது நேச்சுரலாக வந்து மாற்றிக்கிட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு முடிக்குண்டான சைடு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 10 செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணியோ இல்லை 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அது பாதியாக சுண்டுற அளவுக்கு நல்லா சிம்முலேயே வச்சு இந்த இலையை வந்து அப்படியே வந்து பாயில் பண்ணுங்க. இலையில் இருக்கிற அந்த வளவளப்புத்தன்மை எல்லாமே அந்த ஆயிலில் இறங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து சிம்முலேயே வச்சுட்டு நம்ம இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம கடையில் விற்கிற கெமிக்கல் ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணோம்னா கொஞ்ச நாள்லேயே முடி வந்து வறட்சி ஆகிடும். ரொம்பவே வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும். நரைமுடிகள் வளர ஆரம்பிக்கும். நம்ம இந்த மாதிரி ஹேரை வாஷ் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். முடிக்கு உண்டான எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இந்த ஷாம்புனால் வராதுங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஜெல்லி ஃபார்மில் நம்மளுக்கு அப்படியே வர ஆரம்பிக்கும். அந்த ஜூஸ் எல்லாமே வந்து அதில் இறங்கட்டும். இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதை அப்படியே ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் நேச்சுரலான ஷாம்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணி, இல்லை எனக்கு கெமிக்கல் ஷாம்பு பக்கமே போகாமல் நீங்கள் சீகக்காய் போட்டு ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடியல எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. வடிகட்டி இதை வந்து நம்ம ஷாம்போட மிக்ஸ் பண்ணி, நீங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்போவில் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து வீட்டில் வந்து பேண்டின் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஷாம்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியலனாலும் உங்களுடைய கெமிக்கல் ஷாம்பை வந்து டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் அப்படியே ஊற்றிட்டு அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தயவு செய்து செய்யவே செய்யாதீங்க. நீங்கள் எந்த ஒரு பொருட்டு வச்சு நீங்கள் நேச்சுரலாக மாற்றாட்டியும் பரவாயில்ல, தண்ணியை மட்டுமாவது ஊற்றி நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி ஹேர் டை ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேர் ஷாம்பை வந்து யூஸ் பண்ணிவிட்டு வரும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.